தமிழ் விடு தூது. சொல்லும் பொருளும். குறம் குறம் பல்லு என்பன சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் என்பது துறை. தாளிசை விருத்தம் என்பன. திறமெல்லாம் திறப்பெல்லாம். சிந்தாமணி சிதறாத மணி சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்து என்பது ஒரு வகை இசை பாடல் ஆகும். முக்குணம் மூன்று குணங்கள் சமத்துவம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் இனம். ராசசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். 10 குணம் செறிவு சமநிலை முதலிய 10 குண அணிகள். வண்ணங்கள் 5 வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை. வண்ணம் 100. குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலான இசை மெல்லிசை வண்ணங்கள் ஈராக 100 ஆகும். உணரசம் குறையுடைய சுவை. நவரசம் என்பது வீரம் அச்சம் இளிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்பு என்பது அழகு. அவை என்பது அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இளைபு ஆகியன ஆகும். தெரிந்து கொள்வோம். கன்னி 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைகை கன்னி என்று பெயர் மாலைக்கு. அதேபோல் தமிழின் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். கன்னி என்பது என்ன? 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இலக்கண குறிப்பு. முத்திக்கனி என்பது உருவகம். தெள்ளமுது என்பது பண்புத்தொகை. குற்றமிலா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நூல்வெளி தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம் சந்த இலக்கியம் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியர் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தும் தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மலையை புலப்படுத்தி தம்மை கடத்திய கருத்தில் உடன்பாடுடைமை அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் ஏற்றப்படுவதாகும். தமிழ் விடு தூது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்தது இந்நூல். 268 கன்னிகைகள் கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகள் குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930இல் உ.வே.சா முதலில் பதிப்பித்தார். இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் யார் என தெரிந்து கொள்ளவில்லை. இதன் முதலாக பதிப்பித்தவர் உ.வே.சா 1930இல். தொடர் இலக்கணம்.